கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் 15ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயே என் ஊழியன் இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சி உறுவேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை பார்த்து என் அன்பு மகனே, அன்பு மகளே, என் ஊழியனே, என் அன்பு சீடனே என்று அழைக்கத்தான் நாம் விரும்புகிறோம். அதற்கான முயற்சிகளில்தான் நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படுகிறோம். ஆனாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமல் நாம் பாவத்திற்கு அடிமையாகி கடவுளை விட்டு தூரமாக சென்று விடுகிறோம். அந்த மாதிரியான தருணங்களிலே கடவுள் நம்மை அவர் அழைக்கும் பொழுதும் கூட அவருடைய அழைப்பு நமது காதுக்கு எட்டாது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மால் முடிந்த அளவிற்கு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், இல்லை பிரதர், எனக்கு இனிமேல் இந்த பாவத்தை என்னால் விடவே முடியாது. நான் கடைசி வாழ்நாள் வரை இந்த பாவத்திலே நான் மூழ்கி அப்படியே நான் இறந்து விடுகிறேன். நான் இது நிமித்தம் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எப்பேற்பட்ட பாவ கட்டில இருந்தாலும் அந்த கட்டில் இருந்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அன்பு ஊழியனே என்று சொல்லும் அளவிற்கு, இஸ்ரவேலே என்று நம்மை அன்பாக கூப்பிடும் அளவிற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே ஒவ்வொரு நாளும் ஈடுபட வேண்டும். அதற்கான ஒரே முயற்சி தான் அன்றாடம் அவருடைய பாதத்திலே நாம் ஏறெடுக்கும் ஜெபம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களிலும், அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியாக ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவருடைய பாதத்திலே ஒரு நேரத்தை அவருக்காக கொடுத்து அவருடைய பெயரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கடவுள் எப்பொழுதும் நம்மை அவருடைய கட்டுக்குள்ளாக, அவருடைய சேனைக்குள்ளாக, அவருடைய ஆட்டு மந்தைக்குள்ளாக நம்மை அருமையாய் வைத்து நம்மை வழிநடத்துவார். எப்பேற்பட்ட பாவங்களும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை வைத்து அருமையாய் வழிநடத்துவார். ஆமேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம். எப்பொழுதும் கடவுளுக்கு நான் அருமையான மகனாக, மகளாக, ஊழியனாக வாழ்வேன், ஒரு இஸ்ரவேலனாக வாழ்வேன் என்று நாம் உறுதி எடுத்து அந்த ஓட்டத்திலே ஓடினோம் என்றால் கடவுளுடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை அருமையாய் வழிநடத்தும், பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின் படியாகவே எப்பொழுதும் நாங்கள் கடவுளுக்கு அருமையான பிடித்தமான பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யக்கூடிய, பலருக்கு உதவி செய்யக்கூடிய கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். மற்ற எல்லா காரியங்களையும் கடவுள் நம்மோடு இருந்து அவர் பாதுகாத்து அருமையாய் வழி நடத்துவார். ஆமேன். God bless you.